ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இப்போது உனக்கு என்ன தேவையோ அதை மனசுல நினைச்சுக்கிட்டு இதை தொட்டுட்ட. நீ எதிர்பார்த்ததை இப்போது உன் கரங்களில் கொடுப்பதற்காக நானே உன் வீடு தேடி வரப்போறேன். எப்பவுமே நல்ல மனசோட எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற உனக்கு நான் ஒருபோதும் துன்பத்தை தரமாட்டேனேன் தங்கமே. நல்லவனாகிய நீ அன்பையும் புன்னகையையும் அடுத்தவங்களுக்கு கொடுக்கிற. ஆனா கெட்டவர்கள் எல்லாம் அடுத்தவனுக்கு கஷ்டத்தையும் பிரச்சனைகளையும் மட்டுமே கொடுக்கறாங்க. அப்படி உன் வாழ்வில் பல அனுபவங்களையும் பாடங்களையும் பிரச்சனைகளையும் உண்டு செய்த மனிதர்களை நீ மறந்துவிடு. இனிமே உன் வலியையும் வேதனையையும் மறந்து நீ வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு உனக்கு வழிகாட்டலாக நான் இருப்பேன். என்ன நடந்தாலும் யார் என்ன சொன்னாலும் செய்தாலும் உன் தன்னம்பிக்கை மட்டும் நீ இழந்துடக்கூடாது. இன்றைய நாள் உனக்கு கஷ்டமான நாளா இருக்கலாம். ஆனா இனிமே வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் நாளை முதலே பல அற்புதங்கள் நிறைஞ்ச நாளாக இருக்க போது. பிரகாசமான ஒளிமயமான சந்தோஷமான செல்வ வளமிக்க வாழ்க்கைய உனக்கு நான் கொடுத்து ஆசீர்வதிக்க தான் வந்துள்ளேன் என் செல்லமே. தேவைகளுக்கான தேடலும் மாற்றத்திற்கான முயற்சியும் வாழ்க்கைக்கான யுக்தியும் முன்னால் மட்டுமே உருவாக்க முடியும். எப்போதுமே உனக்கு என்ன தேவையோ அதை தேடி தேடி அடைவதற்கான முயற்சியை தொடர்ந்து செய். வாழ்க்கையில பல பிரச்சனைகளும் கஷ்டங்களும் வந்துக்கிட்டு தான் இருக்கும். ஆனா நீதான் கடிகார முள் போல எங்கேயும் நிற்காம ஓடிக்கிட்டே இருக்கணும். நேரம் ஓட ஓட உன் மனசும் அதற்கான விஷயங்களில் கவனத்தோடு ஓடிக்கிட்டே இருக்கும்போது உன்னை தோற்கடிக்க யாராலுமே இங்கு முடியாது என் செல்லமே. நீ எப்போதுமே அடுத்தவங்களோட உன்னை ஒப்பிட்டு பார்க்காம நீ விலை மதிக்க முடியாத பொக்கிசம்ங்கிற எண்ணத்தோட உன் வாழ்க்கையை சந்தோஷமாக வழி நடத்த தயாராகு. இன்னைக்கு உன் வாழ்க்கையில நடந்த விஷயங்களுக்காக துன்பப்பட்டு மனம் வருந்தாதே. இந்த வருத்தமும் வேதனையும் துன்பமும் நிச்சயமாக வருங்காலத்தை உனக்கான காலமாக மாற்றி கொடுக்கும். எதுவாக இருந்தாலும் துணிந்து தைரியமாக முன்னேறிப்போ. எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதை நினைச்சு கலங்கி நின்று நேரத்தை விரயமாக்காம என்னால எல்லாம் முடியுன்ற நம்பிக்கையோட உன் வெற்றியை நிலைநாட்ட வேலை செய்யப்பார் என் செல்லமே. எதை பார்த்தியுமே பயப்படாம முழுவதுமாக உன் திறமையை கொண்டு விவேகமாக செயல்பட்டு வெற்றி பெறப்பார். எல்லாவற்றிலும் திறமைசாலியாக இருந்து உன்னால் வெற்றிகளை பெற முடியும். அந்த அளவுக்கு துணிவு கொண்ட என் அன்பு பிள்ளையான உன் வாழ்க்கைய நான் மிகவும் சிறப்பானதாக அமைச்சு தர்றேன். வாழ்க்கைங்கிறது எதிர்காலத்துக்காக நீ சேர்த்து வச்சு கஷ்டப்படணுன்ற விஷயம் கிடையாது. நீ வாழக்கூடிய இந்த தருணங்களை மிகவும் சந்தோஷமாக சிறப்பாக வாழ்வதுதான். கடந்த காலத்தை நினைச்சு வருத்தப்படாம இந்த நிகழ்காலத்தை சந்தோஷமாக அனுபவிப்பதுதான் உன் எதிர்காலத்தை நீ சிறப்பாக வாழ்வதற்கு வழிகாட்டுவதாக இருக்கும். அடுத்தவங்க உனக்கு வலி வேதனை அனுபவம் பிரச்சனைன்னு எதை கொடுத்தாலும் சரி, நீ அதை ஆறாத காடு வடுக்கலாக காயமாக மனசுக்குள்ள வச்சுக்கிட்டே இருக்காத. எல்லாருக்குமே பிரச்சனை வரும், எல்லாருக்குமே வலியும் வேதனையும் வரும்னு, வலிகள் இல்லாத வாழ்க்கை யாருக்கும் இல்லைன்னு உனக்கு நீயே தைரியம் சொல்லிக்கிட்டு அடுத்ததை நோக்கி போய்கிட்டே இருக்கணுமே செல்லமே. உனக்கு என்ன தேவை எது தேவைன்னு முழுசா தெரிஞ்சதால தான் இப்போது உன் தேவைகளை நிறைவேற்றும் விதமாக உன்னை தேடி வந்தேன். எப்பவுமே யாராவது ஏதாவது செய்வாங்கன்னு எதிர்பார்ப்பதை விட யார் என்ன செஞ்சாலும் என்னதான் ஆகுதுன்னு பார்க்கலான்னு வாழ்க்கையை எதிர்கொள்ள தயாராகு. உனக்கு எதிர்பார்க்கும் வாழ்க்கை அமையவில்லை. ஆனா நீ இப்போது எதிர்கொள்ளும் இந்த வாழ்க்கையை உனக்கு ஏற்றாற் போல மாற்றிக்கொள்ள உன்னால் நிச்சயமாக முடியும். என்னதான் தோல்விகள் உன்னை விடாம ஓட ஓட துரத்தினாலும் நீ ஓட்டத்தை மட்டும் நிறுத்திவிடக் கூடாது என் தங்கமே. இப்படி இடையில வந்த இந்த தோல்வியும் தடையும் தான் நாளைக்கு உன்னை வெற்றியின் பக்கத்துல கொண்டு போய் சேர்க்க போது. தோல்வி உன்னை துரத்துதேன்னு வேகமாக ஓடுகிறனே, வேகமாக போய் நிச்சயமாக வெற்றியை தருவாய். சூரியன் உதிக்கும் போது மிக பிரகாசமாக காட்சியளிக்கும். நான் வந்துட்டேன்னு அது எப்படி பிரம்மாண்ட ஒளியோட உன் கண் முன்னால் வந்து உனக்கு ஒளி தருகிறதோ அதே போலதான் நீயும் உன்னை மட்டம் தட்டுறவங்க முன்பாக சூரிய ஒளி போல பிரம்மாண்டமாக ஜொலி ஜொலிச்சு நிற்கணும். போலியாக உன்னை உபசரிப்பு செய்யும் நடிக்கும் மனிதர்களை முழுவதுமாக நம்பிவிடாதே. அதே நேரத்தில் பெருந்தன்மையான அன்போடும் பாசத்தோடும் உன் மீது அன்போடும் இருக்கக்கூடிய மனிதர்களையும் நம்பாம இருந்திடாதே என் செல்லமே. நீ அதை செஞ்சிட்ட அதனால எனக்கு உன்னை பிடிக்கல, நீ இப்படி பேசின அதனால எனக்கு உன்னை பிடிக்கலன்னு காரணத்தை உருவாக்கி உன்னை வெறுக்கும் மனிதர்களை விட எந்த ஆதாயமும் எதிர்பார்ப்பும் இல்லாமல் உன்னை நேசிக்கிற
ஒரு சில பக்கத்து வீட்டு மனிதர்களையும் உறவுகளையும் நேசிக்க தயாராகு. ஆதாயத்துக்காகவும் காரியத்துக்காகவும் தேடி வர மனிதர்களை நீ புறம் தள்ளிவிடு. யாருக்கிட்டையும் எதையும் எதிர்பார்க்காம உனக்கானதை நீயே செய்யக்கூடிய பிள்ளையாக இருக்கணும். நீ தன்னம்பிக்கையோடு இருந்தீனா அதுவே உன் வாழ்க்கைக்கான வெற்றியை கொடுத்து விடும் என் செல்லமே. யாருடைய கையையாவது எதிர்பார்த்து யாரையாவது எதிர்பார்த்து நீ வாழ்க்கையை வாழ நினைச்சினா கடைசி வரைக்கும் இப்படி நீ அடுத்தவங்களை எதிர்பார்த்து வாழ வேண்டியதாக ஆகிவிடும். அதற்கு பதிலாக குறைவா இருக்கோ நிறையா இருக்கோ நீ சம்பாதிச்சதை வச்சு உன் வாழ்க்கையில உனக்கு கிடைச்சதை வச்சு உன் வாழ்க்கையை நிம்மதியாக வாழ தயாராகு. வேணாம்னு தூக்கி எறியக்கூடிய விதையே மரமாக முளைச்சு வரும்போது உன்னை வேணாம்னு தூக்கி எறிஞ்சவங்க மத்தியிலிருந்து எழுந்து கிளம்பி வா. நிச்சயமாக இந்த வாழ்க்கையில உன்னை யாராலும் ஜெயிக்கவே முடியாது என் செல்லமே. நட்பும் சரி நல்ல உறவுகளும் சரி ஒரு புத்தகம் போலதான். ஒரு புத்தகத்தை படிக்கும்போது அதுல சில எழுத்து பிழைகள் இருப்பது போலதான் நீ வாழக்கூடிய இந்த வாழ்க்கையில் சில மனிதர்கள் தப்பும் தவறானவர்களுமாக இருப்பாங்க. ஆனா அந்த எழுத்துல அந்த புத்தகத்துல தப்பு இருக்குன்றதுக்காக நீ அதை படிக்காமலா விட்டுடுவாய்? அதே போலதான் மனிதர்களும் சொந்த பந்தங்களும் இப்படி தப்பா இருக்காங்களேன்னு நீ அவர்களுடைய பழக்கத்தை ஒதுக்கி விட வேண்டாம். யார் எப்படி இருந்தாலும் சரி சரின்னு பார்த்துக்கிட்டு தாண்டி போய்கிட்டே இரு. என்ன பெருசா மாறப்போகுதுன்னு நினைச்சு வாழ்க்கையின் மீது விரக்தி கொள்ளாதே. நீ அமைதியாக எதுவும் பேசாமல் இருந்தாலே மனிதர்கள் தன்னுடைய தப்பான குணத்தை மாத்திக்குவாங்க. ஒரு கைப்பிடி கடல் மணல் அளவிற்கு உன் ஞாபகம் இருந்தால் போதுமானது நீ நினைச்சுக்கோ. கடலுங்கிறது எவ்வளவு பெருசு, அதில் ஒரு சிறு கைப்பிடி அளவு மண் போலதான் நீ இந்த உலகத்துல இருக்க. உன்னை சுத்தி நிறைய மனிதர்கள் நிறைய விஷயங்களை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க வாழ்க்கையில. அப்படி இருக்கும்போது உன்னை மிக பெரிய ஆள்னு நினைச்சுக்காம எல்லாரும் உன்னை தான் பாக்குறாங்க, எல்லாரும் நீ கஷ்டப்படுறத பத்தி தான் பேசுறாங்க, எல்லாரும் உன்னை அவமானப்படுத்துறாங்க, தப்பா பாக்குறாங்கன்னு யோசிக்காம யார் என்ன பார்த்தாலும் என்ன செஞ்சாலும் என்ன யோசிச்சாலும் எனக்கு கவலை இல்லைன்னு உன் வாழ்க்கையை நீயே உயர்வாக நினைச்சு வாழ தயாராகு. நீ தப்பு எதுவும் செய்யாமலேயே ஒருத்தர் உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவர்களிடம் போய் நீ உன்னை நியாயப்படுத்தி பேச வேண்டாம். ஏன்னா அவங்க வேணும்னே தான் அப்படி பேசுறாங்க. அவங்கள தாண்டி நீ போய் நான் அப்படி கிடையாதுன்னு என்னதான் நீ உண்மையை சொன்னாலும் அதற்கும் அவர்களே ஒரு கதையை உருவாக்குவாங்க. யார் என்ன வேணா நினைச்சுக்கட்டுன்னு யாரை பற்றியும் யாருடைய வார்த்தைகளை பற்றியும் கவலைப்படாம நீ நிம்மதியாக வாழ தயாராகு. ஆனா அதுக்கு முன்னால யார்கிட்ட பேசினாலும் கொஞ்சம் கவனமா பேசு. எதையாவது எழுதினாலும்னாலும் நல்லா யோசிச்சு சரியாக அழகாக எழுத பழகு. காசு பணம் இது வாங்கணும் அதை வாங்கணும்னு திட்டம் போடுறதுக்கு முன்பாக செலவழிப்பதற்கு முன்பாக அந்த செலவுக்கான பணத்தையும் நீ சம்பாதிக்கக்கூடிய திறமையுள்ளவனாக இருந்துவிடு. எப்போவுமே வரவதான் முதல்ல செய்யணும், அப்புறமா தான் செலவு செய்யணுன்றத மறக்காத. உன்னை பெத்தவங்க சம்பாதிச்சதையும் உன் வீட்டில் இருக்கிற பணத்தையும் செலவு செய்வது பெரிய விஷயம் கிடையாது. செலவுக்கு முன்பாக வரவை உருவாக்க கத்துக்கணுவேன் தங்கமே. அடுத்தவர்களை குறை சொல்றதுக்கு முன்பாக உன்கிட்ட என்ன குறை இருக்குன்றத முதல்ல யோசிச்சு பாரு. இதை மட்டும் நீ சரியா செஞ்சிட்டினா எந்த தப்பும் எந்த தவறும் உன் வாழ்வில் நிகழாது என் செல்லமே. நீ ஒவ்வொரு முறை வாழ்க்கையில வரும்போதும் நிறைய நான் உனக்கு விஷயங்களை கற்றுக் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கேன். இருந்தாலும் நீ வெற்றிப்படியை எட்டி பிடிக்காமல் தோல்வியை நினைச்சு தயங்கி தயங்கி காலத்தை வீணாக்குகிறாய். நான் சொல்றத மட்டும் சரியா புரிஞ்சுக்கோ. இன்பமும் துன்பமும் ஆற்று வெள்ளம் போல ஒரு இடத்துல நிலையா நிக்காம ஓடிக்கிட்டே தான் இருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலைகள்ல இன்பம் உன் வாழ்வில் நிரந்தரமாக வந்து சேராத கஷ்டமான சூழ்நிலையில அன்போடு கொண்ட நல்ல பிள்ளையாக இரு. புயலின் வேகத்தை கணிக்க முடிஞ்ச மனுஷனால உன்னுடைய மனசை கணிக்க முடியாதா என்ன? அது முடியாம தானே கஷ்டப்படுறாங்க. ஆனா இந்த வராகி அம்மா எனக்கு தெரியும் நீ எந்த விஷயத்தை எப்படி யோசிப்ப எப்படி பார்ப்பன்னு. நிச்சயமாக அடுத்தவருக்கு வலிக்கும், அடுத்தவரும் கஷ்டப்படுவாங்க, அவங்களுக்கும் பிரச்சனைகள் இருக்கும்னு மனிதாபிமானத்தோடு யோசிக்கக்கூடிய என் அன்பு பிள்ளையான உனக்கு நான் எந்த கஷ்டத்தையும் கொடுக்க மாட்டேன். எப்போவுமே சிறந்ததை அடையணும் உயர்வானதை அடையணும்னு தேடுறவங்க தேடிக்கிட்டே தான் இருக்கணும். காலம் முழுவதும் அவர்களுக்கு திருப்தியோ மனநிறைவோ வராது. அதற்கு பதிலாக உன் வாழ்க்கையில உனக்கு அமைஞ்சதையும் உனக்கு கிடைச்சதையும் நீ சிறந்ததாக நினைச்சுக்கிட்டு சந்தோஷமாக வாழ தயாராகு. நான் உனக்கு ஒரு விஷயத்தை கொடுக்கணும்னு நினைச்சிட்டேனா அதை யார் தடை செஞ்சாலும் எத்தனை பிரச்சனைகளை செஞ்சாலும் நிச்சயமாக அதை சரியாக முடிச்சிருவேன்.
எப்போதும் உன் முயற்சிகளை மட்டும் கைவிடாத. நீ எதிர்பார்த்த எல்லாமே சரியான நேரத்தில் பல மடங்காக உன் வாழ்வில் வந்து சேரும். இனி உன் வாழ்க்கையில நான் உயர்வையும் வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் சந்தோஷத்தையும் கொடுத்து உன்னை திருப்திகரமாக வாழ வைப்பேன்.